பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து யார்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. பொதுவாக இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் அநேக விதமான கருத்துக்கள் உள்ளது. குறிப்பாக காலங்களை இரண்டாக பிரித்தவர், அதாவது கிமு கிபி என்று பிரித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், இப்படி அநேகமான பதில்கள் வரும். இதே கேள்வியை அநேக மக்களிடம் கேட்டால் வெவ்வேறான பதில்கள் தான் கிடைக்கும். குறிப்பாக ஒரு நாத்திகரிடம் போய் இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் அவர் என்ன சொல்லுவாங்க? ஏன்னா அவங்க நாத்திகர், கடவுள் மறுப்பாளர்கள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு நபர், ஒரு நல்ல மனிதர், அவர் மக்களுக்கு உதவி செய்தார், பல நன்மைகளை செய்தார் என்று அவர் சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் இயேசுவை கடவுளாக ஏற்க மாட்டாங்க. ரெண்டாவது, ஒரு இஸ்லாமியரிடம் போய் இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் உடனே என்ன சொல்லுவாங்க? அவர் ஒரு நபி, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு நபி, அவர் தனித்துவமிக்க அவருடைய பிறப்பு இருக்கிறது, இப்படி பல காரியங்களை சொல்வார்கள் இஸ்லாமியர்கள். இன்னும் குறிப்பாக ஒரு கிறிஸ்தவ சகோதரிடம் போய் இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? இயேசு கிறிஸ்து இறைவன், அவர் கடவுள், அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார், அவர் அற்புத அடையாளங்களை செய்தார், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தழுந்தார் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. அப்போ உண்மையிலே இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிய வேண்டுமானால் நாம் சரியான இடத்துக்கு செல்ல வேண்டும். அப்ப அந்த சரியான இடம் எது? பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் தான் நாம் இயேசு கிறிஸ்து யார் என்று பார்க்க வேண்டும். அப்ப பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து திரியேகத்தின் இரண்டாவது நபர், அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். அந்த திரியேகத்தின் இரண்டாவது நபர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எல்லா தீர்க்கதரிசிகளை விட மேலான ஒரு தீர்க்கதரிசி, மேலான இறைவன். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றியவர். பழைய ஏற்பாட்டில் மெசியாவை குறித்து சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறுகிறது. அதாவது மெசியா வருவார் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்து அனைத்தையும் நிறைவேற்றினார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள அநேக தீர்க்க தரிசனங்களை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அநேக அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறார். அதாவது அநேக மக்களுக்கு வியாதிகளை குணப்படுத்தியிருக்கிறார். பேய்கள் அவரை கண்டாலே பயந்து நடுங்கும். இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார். இயற்கையை கட்டுப்படுத்தி இருக்கிறார். மரித்தோரை உயிர்த்தெழ வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்திருக்கிறார். பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் கடவுளுக்கு மட்டுமே உண்டு. இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்து தான் கடவுள் என்பதை கூட அவர் நிரூபித்திருக்கிறார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து உலக மக்களின் பாவத்திற்காக சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து மரணத்தை வென்றார். பிற மதங்கள் சொல்கிறது போல இயேசு கிறிஸ்து வெறும் நபி அல்ல. இயேசு கிறிஸ்து நபிகளுக்கு மேலானவர், எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் மேலானவர். இயேசு கிறிஸ்துவே இறைவன். அவர் மரணத்தை வென்றார். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தை நியாயந்திருக்க அவர் திரும்பவும் வரப்போகிறார். அவரே ராஜாதி ராஜா, அவரே தேவாதி தேவன், அவரே இறைவன். பைபிளின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து என்பவர் இறைவன். அவர் ஏதோ சாதாரண நபர் அல்ல, அவர் எல்லா நபர்களுக்கும் மேலானவர். அவர் சாதாரண நபி அல்ல, அவர் எல்லா நபிகளுக்கும் மேலானவர். அவரே இறைவன், மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் மற்றும் இந்த உலகத்தை நியாயந்திருப்பதற்காக மீண்டும் வரப்போகிறார். அவர்தான் உண்மையான இயேசு கிறிஸ்து.